அண்ணாமலை வந்து ஒரு டெக்கரேட்டட் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பலூன் தான். ஓகே, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன குண்டூசி போதும். இப்போ அதிமுகவிலிருந்து தாவேக்காவிற்கு நிர்வாகிகள் அதிகமாக வர்றது இருக்கு. ஆனால் திமுகவிலிருந்து தாவேக்கா பக்கம் வர்றதுல என்ன காரணம்? இல்லைங்க, திமுகலேருந்து வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஜிஎஸ்டி முன்னாடி புது ஜிஎஸ்டி அப்ளை பண்ணும்போதெல்லாம் 10,000 ரூபாய் நம்ம கொடுப்போம். ஆனால் இன்னைக்கு வந்து கொடுக்குறோம், வாங்கலை, வேணான்ட்டாங்க. ஒரிஜினல் ஃபீஸ் மட்டும்தான் வாங்குறாங்க அப்படின்றாரு. அதே மாதிரி சிஎம்டிஏல நம்மள பில்டிங் அப்ரூவலுக்கு நிறைய ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து காசு வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் நின்றுச்சு. இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றமாக நமக்கு தெரியுது. ஆனால் ஊடகங்களுக்கு அது தெரியாது. எப்போதுமே தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் ஆற்காடு வீராசாமி அந்த தேர்தல் சொல்கிறீங்களா, ஜெயலலிதா பதவியேற்ற அன்னைக்கே சென்னையில் 6 மணி நேரம் போகுது. செந்தில் பாலாஜி சொல்லியிருப்பாரு, அணில் தொல்லைகள் தாங்க முடியல, அணில் கடிச்சிட்டு போயிடுது. ஒரு மேயர் கூட தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லியிருக்காரு. இந்த இஷ்யூவில் புரோட்டோகால்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க. அது எப்படி நீங்கள் பார்த்து? இல்லைங்க, அப்படிலாம் பத்திரிகையாளராக புரோட்டோகால் அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது மியர் ஈகோங்க. டிஎம்கேயோட டிஎன்ஏல இருக்கிற ஈகோ. என்னை விட எவனும் பெரியவன் கிடையாது. நம்ம இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம். இந்தியா கூட்டணின்றது காங்கிரஸை மையப்படுத்தியது. திமுக இன்னைக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்தியா பிளாக்ல நாங்கள் இல்லை, தேவைப்பட்டால் பிஜேபிக்கு இஷ்யூ பேஸில் ஆதரவு தரன்ற அளவுக்கு அவங்க போயிட்டாங்களே. சத்யராஜ் சார் சமீப காலமாக பேசிக்கிட்டு மேடையில் நேற்று கண்ணீரே விட்டுட்டார் சார். நடிப்பாருங்க, நல்லா நடிகர் தானே. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சமகால அரசியல் சூழலில் நிறைய கட்சிகள் ஒரு புது கட்சியாக வந்து பல விமர்சனங்களை தாண்டி தாவேக்கா வெற்றி பெற்று இன்றைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்று சிறப்பாக நடத்திக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த நிலையில் அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து வெளியே வந்து ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார். 2031 களத்தில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் ஜென்சியை நோக்கி தான் போகிற மாதிரி இருக்கு. அண்ணாமலையினுடைய வருகை தாவேக்காவிற்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா களத்தில்? இல்லைங்க, இன்ச்சு அளவு கூட பாதிப்பு ஏற்படுத்தாது. ஓகே, ஏன்னா அண்ணாமலை வந்து ஒரு டெக்கரேட்டட் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பலூன் தான் அது. ஓகே, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன குண்டூசி போதும். பிகாஸ் இது ஆர்டிஃபிஷியலாக அவரை வந்து கிரியேட் பண்ணப்படுறாரு. இயற்கையான ஒரு தலைவனாக அவர் பரிணமிக்கலை. ஓகே, அதனால அது வந்து பெரிய இம்பாக்டாக வந்து தமிழக அரசியல் ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ்ல இல்லை, நம்ம ஒரு பொலிட்டீஷியனாக பார்க்குறப்ப அவரு தான் பொலிட்டிக்கல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக பார்க்குற மாதிரி இருக்குல்ல. அரசாங்க பதவியில் இருந்திருக்காரு, பொலிட்டிக்கலில் ஸ்டாண்டர்டாக தேசிய கட்சி. மக்கள் தானங்க அல்டிமேட் முடிவு பண்ணுறது. மக்கள் வந்து நீங்கள் வந்து வார் ரூமையும் ஃபேக் ஐடிஸையும் மல்டிபிள் சோஷியல் மீடியா இல்லைல்ல ரியல் லைஃப்ன்றது. ஓகே, அதனால் அது பெருசாக இம்பேக்ட் ஏற்படுத்தாது. ஓகே, பிஜேபியோட கம்மியான இம்பேக்டை தான் ஏற்படுத்துது. 3% கம்மி தான் அது. பட் அவர் இப்போ தொடங்கின உடனே ஒரு 10 லட்சம் 13 லட்சம் பேர் ஒரு ஆப்குள்ளே போய் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இதையே தான் விஜய் அவர்களும் பண்ணார். இதே மாதிரி தான் நடந்தது. ஸோ அதனால் ஒரே நாளில் அங்கே வந்து 1.5 கோடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், முடங்கி போச்சு ஆப்பே அப்போ கொண்டு வந்தப்போ. ஓகே, இப்போ வந்து 10 லட்சம் பேரா? 13 லட்சம் பேர் இப்போ நம்ம பேசி மேக்ஸிமம். தட்ஸ் அவ்வளோதான். அதுக்கு மேலே அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப அரிது. அப்படி இருந்தால் அது வந்து ஃபேக் நரேட்டிவ்ஸ் தான் இருக்கும். ஓகே, இப்போ விஜய் அவர்கள் இங்கே முதல்வரான பிறகு ஒரு வேக்கும் இருந்த தமிழக அரசியல், அந்த வேக்கும் ஃபில் ஆகிடுச்சு. அப்படி இல்லைங்கிற சூழல் தான் இருந்து அப்போ எதை நம்பி அவர் அண்ணாமலை வந்து உள்ள கிளம்புறாரு? லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிங்க. அது வந்து பிஜேபி வந்து இங்கே நேரடியாக வர முடியாது, நேரடியாக வந்தால் படுதோல்வி தான் அப்படின்னும் போது இன்னமுமே பிஜேபிக்கு வந்து ஒரு ஒரு ஹோல்டு கிடைக்கல தமிழ்நாட்டில். கேரளா கூட ஒரு ஹோல்டு கிடைச்சது. ஆனால் தமிழ்நாட்டில் அது ஹோல்டு கிடைக்கல. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்றதுக்கு இவர் கொண்டது ப்ரொப்போசல் வந்து இல்லை, நம்ம வந்து இந்த நேரடியாக சாஃப்ரன் வேணாம், அப்படி போனால் அது பெரிய பிரச்சனையாகுது, நம்மளால ஜெயிக்க முடியறதில்ல. அப்போ இப்படி ஒரு வேற ஒரு மாஸ்கோட வருவோம் அப்படின்றது தான் அவங்களுடைய பிளான். அது கூட தமிழக மக்களுக்கு தெரியாது. தமிழகத்தை பொறுத்தவரை பொலிட்டிக்கலாக வெல் அவேக்கன்ட். அது இப்போ தாவேக்காவுக்கு வருகைக்கு பிறகு நியூஸ் சேனல் தானே வந்து நியூஸ் ஆங்கர் தான் இப்போ ஹீரோவாக இருக்கிறாங்க. எஸ், சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் வந்து சீரியல்லாம் படுத்துருச்சு சார். ஐபிஎல்லே ஃபெயிலியர் ஆகிடுச்சிங்க. ஐபிஎல்லோட ஃபைனல்ஸை விட இங்கே நியூஸ் பார்க்குறவங்க தான் அதிகமாக. அப்படி இருக்கும்போது பீப்புள் ஆர் மோர் அவேக்கன்ட் பொலிட்டிக்கலி.
அவங்கள நீங்கள் வந்து மறுபடியும் பின்னுக்கு முடியாது. தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேலையிலே ஒரு 40 பேர் கிட்டத்தட்ட எக்ஸ்எம்எல்ஏஸ்ல இருந்து எம்பிஸ்ல இருந்து ஒரு 40 பேர் கிட்ட அதிமுகவில் இருந்து வந்திருக்காங்க. 40 பேர்ல ஒரு 2 பேர் மட்டும் திமுகன்னு நினைக்கிறேன். நான் காமனாக கேட்க விரும்புறது, இப்போ அதிமுகவிலிருந்து தாவேக்காவிற்கு நிர்வாகிகள் அதிகமாக வர்றது இருக்கு, ஆனால் திமுகல இருந்து தாவேக்கா பக்கம் வர்றதில் என்ன காரணம்? இல்லைங்க, திமுகவிலேருந்து வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இங்கே இது வந்து ஒரு மடை திறந்த வெள்ளம் போல வருவாங்க. இது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் வந்து இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் 6 monthsலேயே பாருங்களேன், மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் அரசியலில். ஆல்மோஸ்ட் எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு நிலைமைக்கு உருவானாலும் உருவாகும் தமிழ்நாடு. ஓகே, இந்த 20-25 டேஸில் சார் நிறைய குறைகளை எல்லாரும் கேட்குறத ஊடகங்களில் அதை நம்மளால் பார்க்க முடியுது. நான் கேட்குறது, இப்போது தொழில்துறை அமைச்சர் நிறைய முதலீடுகளை கொண்டு வந்திருக்காங்க. பாசிட்டிவ் திங்ஸ் என்ன நடந்திருக்கு சார்? பாசிட்டிவ், இன்னைக்கு டீ ஷாப்பில் ஒருத்தர் பார்த்தேங்க. அவர் வந்து என்கிட்ட சொன்னார், நான் வந்து ஜிஎஸ்டி ஆடிட்டிங், பேசிக்கலாக நான் ஆடிட்டர் சார். ஜிஎஸ்டி முன்னாடி புது ஜிஎஸ்டி அப்ளை பண்ணும்போதெல்லாம் 10,000 ரூபாய் நம்ம கொடுப்போம். ஆனால் இன்னைக்கு வந்து கொடுக்குறோம், வாங்கலை, வேணான்ட்டாங்க. ஒரிஜினல் ஃபீஸ் மட்டும்தான் வாங்குறாங்க அப்படின்றாரு. அதே மாதிரி சிஎம்டிஏல நம்மள பில்டிங் அப்ரூவலுக்கு நிறைய ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து காசு வாங்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் நின்றுச்சு. இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றமாக நமக்கு தெரியுது. ஆனால் ஊடகங்களுக்கு அது தெரியாது. ஊடகங்கள் ஏன் இன்னைக்கு வந்து ரொம்ப ஊதுறாங்க அப்படின்னா, முன்பு அவங்களுக்கு ஒரு அழுத்தம் இருந்தது. பெண் போன்ற நிறுவனங்கள், அதாவது அரசே சில ஊடகங்களில் வந்து ரொம்ப இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, இதை போடாதீங்க, அதை போடாதீங்கன்னு ஒரு பெரிய அழுத்தம் இருந்தது. அந்த அழுத்தம் இல்லாமல் இன்னைக்கு போயிடுச்சு. அதனால ஊடகங்கள் வந்து அழுத்தமின்றி செயல்படுறாங்க. அப்போ அழுத்தமின்றி செயல்படும் போது அவங்களுக்கு குற்றங்கள்லாம் ரிப்போர்ட் ஆகுது. முன்னாடி ரிப்போர்ட்டே ஆகாது. ஓகே, முன்னாடி குற்றம் நடந்தால் ஆனால் ரிப்போர்ட் ஆகும். ஆனால் பாசிட்டிவ் மட்டும் தான் வெளியே வரும், நெகட்டிவ் வருது. நெகட்டிவ் வர்றது ஒரு விதத்தில் எங்களுக்கு சரியாக தான் படுது. ஏன்னா அப்போ தான் நம்ம ஈஸியாக ஆக்ஷன் எடுக்க முடியும். ஓகே, முதல்வரோட மனநிலையும் அதுதான். இப்போ நீங்கள் கற்றுங்கன்றதே. ஓகே, நீங்கள் கற்றுங்க, அதுதான் எனக்கு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அப்படின்னா நீ இப்படி குற்றம் நடந்துருச்சுன்னு சொல்லும்போது தான் நம்மளுக்கு வந்து அது வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் உடனடியாக ஆக்ஷன் எடுக்க முடியாது. அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த குற்றங்களுக்கான ஆக்ஷன், அது மேலே எடுக்கப்படுற நடவடிக்கைகள் வந்து ரொம்ப துரிதமாக இருக்குது. குற்றம் நடந்த சில மணி நேரங்களே எல்லாருமே கைது செய்யப்படுறாங்க, எஃப்ஐஆர் ப்ராப்பராக போடப்படுது. ஸோ இன்னைக்கு டிஜிபி கூட சொல்லியிருக்காரு, எல்லாருமே கம்ப்ளைண்ட்டை வாங்குங்க, கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்றாரு. ஓகே, ஸோ முன்பு அதெல்லாம் நடக்காது, கம்ப்ளைண்ட்டாக வாங்க மாட்டாங்க, ஸ்டேஷன்லேயே பேசி அப்படியே முடிச்சிருவாங்க. இல்லைன்னா இப்போ இந்த விளாத்திக்குளம் இஷ்யூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் விளாத்திக்குளம் ஜூரிடிக்ஷன் வராது, இந்த ஜூரிடிக்ஷனுக்கு போங்க, அங்கேருந்து இங்கே வாங்கினா கிட்டத்தட்ட 9 மணி நேரம் அலக்கழிச்சிருக்காங்க. ஓகே, அது மாதிரிலாம் இங்கே எந்த குற்றமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வரலையே. போகிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க, எஃப்ஐஆர் காப்பி உடனே கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து லஞ்சங்கள் வாங்குறது அப்படியே ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றம் இல்லையா? நெகட்டிவ் திங்ஸையும் பார்க்க வேண்டியிருக்கு. முதல் விஷயம், இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா மேட்ரு தான். ஸோ அது பார்க்குறப்ப அதை நம்ம கரூரில் விமர்சித்தப்போ கூட அது பெருசாக பேசு பொருளாக இருந்தது. இன்ன வரைக்கும் அது ஸ்டாண்டர்டாக போயிட்டு இருக்கு. அமைச்சர் தரப்புல இருந்து அந்த விளக்கம் ஏற்புடையதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். இல்லைங்க, அது வந்து உறுதியாக ஸ்டாப் பண்ணப்படும். ஒரு 2-3 நாட்களே, விதின் திஸ் வீக்லேயே அது ஸ்டாப் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு தெரியும், நேற்று கூட நான் போயிருந்தேன், பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதை வந்து சரி பண்ணப்படணும். அது தட் வில் பி எராடிகேட்டட். ஏன்னா அது குற்றமாக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அது அதில் எந்த மாற்றமே இல்லை. 1 மாதம் கூட நிறைவடையாத ஒரு குழந்தை தானே தாவேக்கா அரசு என்பது. ஏற்றுக்கொண்டதாகணும் அது பதிலை. நம்ம மின் விஷயம் பார்க்குறப்ப கடந்த காலங்களில் திமுக ஆட்சி கவிழ்றதுக்கே மின்வெட்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய காரணமாக கடந்த காலங்களில் இருந்திருக்கு. ஆற்காடு வீராசாமி போன்றவர்கள்லாம் தோற்று போயிருக்காங்க. இப்போ வந்த உடனே இந்த மின்வெட்டு பிரச்சனை அப்படிங்கிறது தலை தூக்கி இருக்கிறத எப்படி பார்க்குறேன்? இல்லைங்க, இது திமுக வரும்போதே இப்படி தான் இருந்தது. எப்போதுமே தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் ஆற்காடு வீராசாமி அந்த தேர்தல் சொல்கிறீங்களா, ஜெயலலிதா பதவியேற்ற அன்னைக்கே சென்னையில் 6 மணி நேரம் பவர் கட்டு. ஓகே, ஏன்னா மக்களை சாகடி, நீங்கள் ஓட்டு போடல. அப்போ வந்து ஆற்காடு வீராசாமி தான் இபி மினிஸ்டராக இருந்தார், அவர் தோத்துறாரு. மீனிங் திமுக தோத்துருது, ஜெயலலிதா ஜெயிச்சிடுறாங்க. அவங்க பதவியேற்கிற அன்னைக்கு 6 மணி நேரம் பவர் கட்டு. அதே போல் நீங்கள் நல்லா ஞாபகம் இருக்கும், செந்தில் பாலாஜி 2021 அவர் பதவியேற்கும் போதும் அந்த திமுக அரசு வந்த போதும் இதே பிரச்சனை. செந்தில் பாலாஜி சொல்லியிருப்பாரு, அணில் தொல்லைகள் தாங்க முடியல, கடிச்சிட்டு போயிடுது உயரன்னாரு. அப்போ இது வந்து திமுக அதிமுக மாற்றி மாற்றி மக்களை பழி வாங்குற ஒரு வேலை தான் இது. ஓகே, இதுக்கு பின்னாடி இப்போ திமுக தான் இருக்குன்றீங்களா? டெஃபினட்டாக அவங்க தான் இருக்காங்க, என்ன சந்தேகம்? அரசு டக்குன்னு மாறிடுங்க. அரசு இயந்திரங்கள் வந்து அப்படி மாறுவதற்கு நேரம் எடுக்கும்.
என்ன காரணம்னா நீங்கள் வந்து கீழ்மட்டத்தில் வரையும் தோமுசான்றது தொழிற்சங்கம் திமுகவோட தொழிற்சங்கம் தான். இப்போ அந்த தொழிலாளர்கள் தான் கீழே இருப்பாங்க. அவங்க இன்னும் அவங்களுடைய லாயல்ட்டியை காட்டணும்ல. இதை எராடிகேட் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் another 1 week, அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்காது. ஓகே, சமீபத்தில் மேயரோட இஷ்யூ, ஒரு உங்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கும் மேயருக்கும் அந்த இஷ்யூ நடந்திருந்தது. நம்ம சட்டமன்ற தமிழகத்தினுடைய சட்டம் இல்லை, உங்கள் இயக்கம்ங்கிற கட்சிங்கிறதுனால அப்படி சொல்கிறேன். ஓகே, இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மேயருக்குமான ஒரு இஷ்யூ இருந்தது. அதை நான் சொல்லியிருந்தாரு, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஒரு மேயர் கூட தமிழ்நாட்டில் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லியிருந்தாரு. இந்த இஷ்யூவில் புரோட்டோகால்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த எப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்க? அப்படிலாம் புரோட்டோகால் எப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இதை ஏன் திமுகவுக்கு புரியல? பதவி என்பது நிரந்தரமற்றது, இட் இஸ் நாட் பர்மனன்ட் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கலையே. அது மேயர் பிரியாவுக்கு அந்த இது இல்லைப்பா, பதவின்றது நிரந்தரம் இல்லை, இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்களை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? நான் இன்னைக்கு மேயர், நான் அடுத்த வாட்டி நான் தான் மேயராக இருப்பேன் அப்படின்னு நீ கனவு கொண்டு இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து அதிகார திமிர் தானே அதுக்கு பேர். ஓகே, இத்தனைக்கும் பரம்பரையாக கூட இல்லை, அவங்க முதல் முறையாக இப்போ தான் அரசியலுக்கு வந்து see, forget politics. She is a woman, you are also a woman. You should respect each other, இல்லையா? அதில் என்ன புரோட்டோகால்? அமைச்சருக்கு இவங்க வந்து இப்போ கொடை பிடிச்சிட்டு இருக்கலாம் புரோட்டோகால், காரில் தொங்கிட்டு போதெல்லாம் புரோட்டோகால் தெரியல. இது மியர் ஈகோங்க. டிஎம்கேயோட டிஎன்ஏல இருக்கிறது ஈகோ. அது என்னை விட எவனும் பெரியவன் கிடையாது அப்படின்றது தான். அதுதான் வெளிப்படும், அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அது. தலைவர்கள் எப்படி இருக்காங்களோ அதை தொடர்ந்து அவங்க அப்படி தானே இருப்பாங்க. தன்னுடைய லாயலிசத்தை தான் வந்து கட்சிக்கு உண்மையாக இருக்கிறன்றத இப்படியா காட்டணும்? ஓகே, அப்படி காட்டணும்னு அவசியம் இல்லையே. காங்கிரஸுக்கு ஒரு பதவி, ராஜ்யசபா பதவி கொடுத்துருக்கீங்க. அப்படி பார்க்குறப்ப இவ்வளவு வந்தப்போ ஒரு முதல் ராஜ்யசபா உறுப்பினர் தாவே கலந்து போகிறது இன்னும் உங்களுக்கு ஒரு பேலன்ஸாக இருந்திருக்கும். ஏன் அதை விட்டுட்டீங்க? அப்படி இல்லைங்க. இப்போ வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸோடைய ரோல் ரொம்ப முக்கியமானது. இப்போ டிஎம்கே அவங்க கூட அவங்க இந்தியா அலையன்ஸில் இல்லைன்றாங்க. அப்போது வி ஹாவ் டு இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரஸை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள இன்க்ரீஸ் பண்ணுற தேவை இருக்குது. அதுக்கு தான் இப்போ அடுத்த 2029 வரப்போகுது, அடிக்க போகிறோம் 40வது அப்படின்னா இப்போ. ஓகே, காங்கிரஸோட இணைஞ்சு தான் அதை சந்திக்கிறது. இந்தியா கூட்டணியில் தான் நாங்கள் வந்து இப்போ பங்கு பெறுறோம். இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம். இந்தியா கூட்டணின்றது காங்கிரஸை மையப்படுத்தியது. திமுக இன்னைக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்தியா பிளாக்ல நாங்கள் இல்லை, தேவைப்பட்டால் பிஜேபிக்கு இஷ்யூ பேசிஸில் ஆதரவு தரன்ற லெவலுக்கு அவங்க போயிட்டாங்களே. ஓகே, அப்போ அவங்களுடைய அப்போ தெர் இஸ் அ பிக் பாசிபிலிட்டி இல்லையா? அதிகாரிகளினுடைய பதவி புதுசாக போடப்பட்டது, நிறைய பாராட்டப்பட்டது, மாற்ற நேர்மையான அதிகாரிகள்லாம் போட்டாங்கன்னு. இருந்தாலும் பர்சனலாக அவங்களுக்குள்ளே போயிட்டு இருந்தாலும் கேட்குறேன், அருண் ஐபிஎஸ் அவர்களுடைய அந்த பதவிங்கிறதையும் விமர்சிக்கப்பட்டது. விமர்சிக்கப்படுங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே ஒரு காரணங்கள் இருக்கும். ஓகே, காரணம் இல்லாமல் சும்மா போட்டிருக்க மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும். தட் இஸ் அ ரீசன். வெயிட் பண்ணுங்க, வெயிட் அண்ட் வாட்ச். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரீசன் இருக்குன்றீங்க. வெயிட் கொஞ்சம். ஏன் நம்ம எதுவுமே இதெல்லாம் அவசரப்பட்டுருணும்? அவசரப்பட்டு டம்ப்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடாம வெயிட் பண்ணுவோம். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, கே.என். நேரு அவர்கள் மீதான அந்த விஷயம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி கொண்டு போக போறீங்க? அது என்ன சிபிஐக்கு இடி தானே கேட்குது. எஃப்ஐஆர் போட சொல்லி இடி கேட்டுகிட்டே இருந்திருக்குது. இவங்க எஃப்ஐஆர் போட முடியாது, அதுக்கான முகாந்தரம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இடி அதுக்கப்புறம் கண்டெம்ப்டே போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த அரசு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணது பதிலாக நாங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். எஃப்ஐஆர் போட்டு தான் போதும். ஓகே, நம்ம வேற எதுவுமே பண்ண வேணாம். இடி பார்த்துங்க எல்லாத்தையும். ஓகே, ஏன்னா ஒரு அஃபென்ஸ் வேணும், ஒரு எஃப்ஐஆர் வேணும். ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் தான் இடி உள்ளே வர முடியும். இப்போ எஃப்ஐஆர் போட்டாச்சு, இடி பார்த்துக்க போகுது. என்ன நடந்திருக்கோ அது அவங்க சைடில் அது அவங்க. ஆமாம், அவங்க தான் 1500 பக்கமாக 250 பக்கமாக ஒரு புக்லெட்டே போட்டு கொடுத்தாங்களே என்னென்னலாம் நடந்ததுன்ட்டு. 8000 கோடி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆமாம், அப்போ அவர் வந்து எல்லாத்துலேயும் மாட்டுவார். இப்போ வேலை வாங்கி தரேன்னு மாட்டுவார், கான்ட்ராக்டில் மாட்டுவார், தண்ணி ஜல்ஜீவன் மிஷனில் அதில் குளறுபடி அதில் மாட்டுவார், எல்லாத்துலேயும் தான் மாட்டார். மின் வாரியத்தில் அந்த சிடி சார் ஒரு 4-5 சிடி சமீபத்தில் போச்சு. என்ன சார் இருக்குது அந்த சிடியில்? என்னங்க இருக்கும்? இவங்களோட ஊழல் கான்ட்ராக்டரோட டீட்டெயில்ஸ் இருக்கும். சரி, அது வந்து அது மட்டும்தான் எவிடன்ஸ்ன்னு இல்லைங்க. ஓகே, தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் எவிடன்ஸஸ் ஆர் தேர். முன்னாடியே எடுத்து கொண்டு போய் மொத்தமாக கொடுத்தாச்சுல. லஞ்ச ஒழிப்புத்துறையிலையும் கொடுத்தாச்சு, சிபிஐலையும் கொடுத்தாச்சு. செந்தில் பாலாஜியோடைய ஸ்கேம் பற்றி, அவருடைய கோல் இம்போர்ட்டில் பிரச்சனை, டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டரில் பிரச்சனை, அது மாதிரி நிறைய ஊழல்கள் இருக்குது. அதெல்லாம் யாரும் தப்ப முடியாது.
ஓகே, புரிஞ்சுங்க. உதயநிதி அவர்கள் சமீப நாட்களாக கடுமையான விமர்சனங்கள், வார்த்தைகள் அப்படி வச்சதில்லை, இப்போ ரொம்ப அக்ரெசிவாக தாவேகா அவனுடைய தலைவர் திரு முதல்வர் விஜய் அவர்களை அக்ரெசிவாக பேசுகிறது, ஒருமையில் பேசுகிறதெல்லாம் பார்க்க முடிகிறது. என்ன ஒரு திடீர் சேஞ்சு? அது சட்டமன்றத்தில் சைலண்ட் மோடில் இருக்காரு, வெளியே வந்தால் மட்டும் மேடைகளில் மட்டும் பேசுகிறாரு அப்படின்னு விமர்சிக்க தொடங்கி. இல்லைங்க, அவங்களுக்கு டிஎம்கேக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிர்காலமே போச்சு. தெர் இஸ் நோ ஃபியூச்சர் ஃபார் தேம். ஏன்னா இதுவரையும் டிஎம்கே எதை வச்சு ஜெயிச்சிருந்ததுன்னா கூட்டணியை வச்சு தான் ஜெயிச்சிருது. இன்றைக்கி வந்து காங்கிரஸ் தாவேக்காவுக்கு வந்துச்சு, விசிகே தாவேக்காவுக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுகள் ஆதரவு தந்துட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்துருச்சு, மற்ற சிறு சிறு இயக்கங்கள். இப்போ வைகோ வந்து ஓப்பனாக பேச ஆரம்பிச்சாரு, நாங்கள் வந்து அடுத்தது எங்க சொந்த சின்னத்துல தான் நிற்கணும்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஜவாஹர் அது மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. அப்போ இன்னைக்கு அவங்க எப்பெல்லாம் கூட்டணி இல்லையோ, குறிப்பா எப்பெல்லாம் காங்கிரஸ் இல்லையோ, அப்பெல்லாம் அவங்க தோத்து தான் இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. அப்போ காங்கிரஸை வச்சுட்டு அவங்களால ஜெயிக்க முடியும், காங்கிரஸ் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. இப்போ காங்கிரஸ் இல்லை, இப்போ அவங்களுக்கு எதிர்காலமே இல்லைல்ல. இப்போ உள்ளாட்சி தேர்தலில் கூட ரொம்ப சொற்பமாக தனி மனித செல்வாக்குனால அவங்க வந்து ஒருவேளை ஒரு சில இடங்களில் கவுன்சிலர் மாதிரி ஜெயிக்கலாம். அதுவும் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் தான். ஒரு கட்சியாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் போயிடுச்சு. ரெண்டாவது, தே ஹவ் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மணி தே ஹவ் ஸ்பெண்ட். ஓகே, க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ். ஒரு தொகுதிக்கு 60 கோடி 50 கோடி சர்வசாதாரணமாக ரொம்ப கம்மி. அதெல்லாம் அவங்க செலவு பண்ணி இருக்கிறது. மற்ற எல்லாத்தையும் நீங்கள் மக்களுக்கு கொடுத்ததே அவ்வளோ இருக்கும். அது இல்லாமல் வண்டி செலவு, வாகன செலவு, பிரச்சாரம், அமைச்சர் எக்கச்சக்கமான கோடி செலவு பண்ணிட்டாங்க. அதில் அவுட்புட்டு ஜீரோ. அவுட்புட் இல்லைன்னும் போது இனிமே பணம் கொடுத்தும் ஜெயிக்க முடியாது அப்படின்றது உறுதியான பிறகு பணத்தெல்லாம் நீங்கள் வாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது அவங்க? அந்த அச்சத்தோட வெளிப்பாடு தான். அது அச்சம் மட்டும் இல்லைங்க, இது ஃப்ரஸ்ட்ரேஷன். ஓகே, ஒரு மாதிரியான மன விரக்தி இருக்கும்ல. ஏன்னா மொத்தமும் போச்சா அப்படின்னும் போது நினைக்கும் போது என்ன ஆகும்? தலைவரே காலி. ஓகே, புரியுதுங்களா? எல்லா பெரிய தலைகளும் வந்து டமால்னு அவுட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ தே ஆர் இன் அ கம்ப்ளீட் மெஸ். அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால தான் எல்லாரையும் பிடிச்சி திட்டிட்டு, கூட்டணி கட்சிகளை திட்டுறது, தாவேகாவை மின்ன விசிகாவை திட்டுறது, காங்கிரஸை திட்டுறது, ஐயுஎம்எல்ஏ திட்டுறது. மாநில தலைவர் செல்வ பிறந்தகையை பிடிச்சி தள்ளி விடுறாங்க நேற்று காகிதம் இல்லத்தோட. அதில் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனோட இதுதான் தொண்டர்களுக்கும் இருக்குது, தலைவர்களுக்கும் இருக்குது, அவங்க தொண்டர்களுக்கும் இருக்குது. ஓகே, இவங்க பேசுகிறாங்க அரசியல் பின்னணி. ஓகே சார், சத்யராஜ் சார் சமீப காலமாக பேசிக்கிட்டு மேடையில் நேற்று கண்ணீரே விட்டுட்டார் சார். நடிப்பாருங்க, நல்லா நடிகர் தானே. சரி, அவருக்கு என்னென்ன, அவருக்கு ஹி வாஸ் ட்ரைங் டு கெட் அ சீட் ஃபார் ஹிஸ் டாட்டர். சீட்டும் கிடைக்கல. அவர் எப்படி திமுகவை நியாயப்படுத்தி பேச முடியும் அப்படின்றது தான் எனக்கு தெரியல. இவ்வளோ ஊழல், இந்த ஊழல்லாம் அவருக்கு கணக்கு தெரிய மாட்டேங்குதா? எவ்வளோ அப்பாவிகள் வந்து லிட்ரல் நடுத்தரில் நிற்கிறாங்க. நேரு வேலை வாங்கி தரேன்னு ஊழல் பண்ணியிருக்காருல, எத்தனை உண்மையிலே ஒரு டிசர்விங் கேண்டிடேட்டுக்கு போக வேண்டிய வேலை தானே அது. அதெல்லாம் அவருக்கு எப்படி மறந்துட்டு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஊழல் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. அது நம்ம சமூக நீதியோட தொடர்புடைய ஒரு பிரச்சனை. இப்போ ஏழை மக்களுடைய அவங்களுக்கு போக வேண்டிய உண்மையான பலன்கள் தாங்க அங்கே லஞ்சமாக போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக. அப்போ அதை நீங்கள் நேரடியாக அங்கே அதோட தொடர்புடையது இல்லையா? கேபி பார்க்கு ஏன் மக்கள் ஒரு சின்ன பிரச்சனைனா டமால் இதுவே குடிஞ்சிடும். அந்தளவுக்கு மோசமான ஒரு பில்டிங் கட்டப்பட்டிருக்கு. ஊழல் தானே அதுக்கு காரணம். ஆனால் அந்த கட்சி பண்ணது, இந்த கட்சி என்ன பண்ணிச்சு? எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல. ஓகே, சமீபத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இந்த கேஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுக்கிறத பற்றி ஒரு டிஸ்கஷன் நடந்தது. நிறைய தலைவர்கள், வேல்முருகன்லேருந்து பல பேர் கலந்துக்கிட்டாங்க. அது குறித்து தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன? நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து. ஓகே, எங்கள் தேர்தலில் நாங்களே பண்ணுவோம். நம்ம எதுக்கு மத்திய அரசு? இட் இஸ் நாட் சென்சஸ். நம்ம வந்து தகவல்களை தானே எடுக்க போகிறோம். ஓகே, மாநில அரசு எடுக்கலாம். மற்ற மாநிலம் இருந்திருக்கு. ஆமாம், நம்ம எடுத்து நமக்கு தேவை இல்லையா? அது நம்ம எடுப்போம், உறுதியாக எடுத்துருவோம். ஓகே, பல விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்து கொண்டிருக்கேன். பர்சனலாக கேட்கணும், உங்களை ஒரு பொறுப்பில் பதவியில் பார்க்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு ஆசை. எப்படி எதிர்பார்க்கலாமா? என்ன கட்சி என்னை ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. தே கிவன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு ஒரு நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் கொடுத்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? உண்மையிலே they value me. ஓகே, ஐ வேல்யூ தெம். அதே மாதிரி நான் என்னை ரொம்ப ஐ ஹவ் காட் அ வெரி குட் நேம்.
எஸ், வேற என்ன வேணும் உங்களுக்கு? இதை விட வேற என்ன வேணும் அப்படிங்க ஒரு பத்திரிகையாளர் டெஃபினட்டாக வந்து இட் இஸ் சி நான் என்னால் எந்தெந்த அளவுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்ய முடியுமோ நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதற்கு கட்சி வந்து என்னை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறாங்க. ஓகே, அது போதும் இல்லை. தேங்க்யூ சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நிறைய விஷயங்கள் எங்களோடு பகிர்ந்து எங்களோட மனமார்ந்த ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.